வணக்கம் இனிய நட்புகளே. இன்று உங்களுடன் அறிவுக்கு விருந்தில் இணைந்திருப்பது நிதர்சனா மற்றும் தர்சனா ரவீந்திரன். இவ்வுரையாடலில் நாங்கள் உங்களிடம் பகிரவிருக்கும் விடயம் புலம்பெயர் நாடுகளில் தமிழ். நிதர்சனா, நாம் புலம்பெயர்ந்து சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு அன்றாடம் தமிழ் மொழி மற்றும் ஜெர்மன் மொழியை கலந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது சரியா தவறா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது, ஒரு மொழியை அதன் தனித்துவத்தோடு பேசுவதே அந்த மொழிக்குரிய பண்பாடாகும். சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து வரும் நாம் ஜெர்மன் மொழியை பேசுவது முக்கியமானதாகும். ஆனால் தாய்மொழியான தமிழோடு ஜெர்மன் மொழியை கலந்து பேசுவதே தவறாக அமைகின்றது. ஒரு மொழியை பிற மொழி கலக்காமல் பேசுவதன் மூலம்தான் அந்த மொழியை சீராக பேச முடியும். ஆனால் தர்சனா, இயல்பாக வரும் வேற்றுமொழி வார்த்தைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? சரி நிதர்சனா, நீங்கள் சாப்பிட்ட அணிச்சல் எப்படி? இப்படி உங்களை கேட்டால் முதலாவதாக அணிச்சல் என்றால் என்ன என்று தேடுவீர்கள். அணிச்சல் என்றால் கேக். இதை நீங்கள் சாப்பிட்ட கேக் எப்படி இருந்தது என்றுதான் இயல்பாக கேட்க முடியும். இதே போன்று பிஸ்கெட்டை மாச்சில்லு என்றோ அல்லது ஆப்பிளை குமளிப்பழம் அரத்திப்பழம் என்றோ கூறுவது இயல்பல்ல. ஆனால் இங்கு வாழ்ந்து வரும் சிலர் தமிழ் மொழியுடன் புறமொழி வார்த்தைகளை வலிந்து கலக்க முன் வருகின்றனர். இதை எடுத்துக்காட்டுடன் விளக்குவீர்களா? இதற்கு பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. இங்கு சிலர் பிள்ளைகளை தேங்க்யூ சொல்லுங்க, பித்தை சொல்லுங்க, அதாவது ஆங்கிலத்தில் கூறுவதென்றால் தேங்க்யூ சொல்லுங்க, வெல்கம் சொல்லுங்க என்று வலிந்தே கூற வைக்கின்றனர். இவற்றை நாம் தமிழிலும் நன்றி என்று சொல்லுங்க, பரவாயில்லை என்று சொல்லுங்க என்று கூறுவதால் எந்தவித குறையும் ஏற்பட போவதில்லை. இன்றைய உரையாடலில் நாங்கள் உங்களிடம் கூற வந்த கருத்து, தமிழ் மொழியுடன் புறமொழியை வலிந்தே கலக்க முன் வரக்கூடாது. அதே வேளையில் நாங்கள் தமிழ் மொழியை பேசும்போது இயல்பாக வரும் வேற்றுமொழி வார்த்தைகளை முற்றாக தவிர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் கலை சொற்களை தெரிந்திருக்க வேண்டும். மற்றும் இறுதியாக ஒரு மொழியை அந்தந்த தனித்துவத்துடன் பேசுவதுதான் அந்த மொழிக்கு பெருமை என்று கூறிக்கொண்டு அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிதர்சனா மற்றும் தர்சனா ரவீந்திரன்.